நேற்றைய தினத்தில் எதை விட்டோம்? அடியும் முடியும் தேடி இந்த இறைவன் ஜோதி சொரூபமான சிவலிங்க சொரூபத்தை பார்த்து இவர் ஒரு பக்கம் வராக அவதாரத்தை எடுத்து 1000 வருஷம் தேடுறார், அவர் ஒரு பக்கம் 1000 வருடம் தேடுறார். ஆனா திருமாலுக்கு தோன்றுகிறது, நான் என்கின்ற அகந்தையை எவர் ஒருவர் விடுவாரோ அவர் ஆண்டவனை தொடுவார். முன்பே சொன்ன இல்லையா? இப்போ இத சொன்ன அவரே யோசிக்கிறார், என்னன்னு 2000 ஆண்டு காலத்தை இப்படி தொழில் செய்யாமல் நாமே என்ன பண்ணிட்டோம்? வீணாக்கி விட்டோமே. இறைவா என்னை மன்னித்து விடு, நான் சிறியவன். அதுக்கு எங்க வாரியார் சுவாமிகள் ஒரு உதாரணம் சொல்லுவார். இந்த சேத்துல பன்றி புரண்டுட்டு வருமா, யானை கங்கையில குளிச்சுட்டு வருமா, ரெண்டும் ஒரே பாலத்துல கிராஸ் பண்ணணும். இந்த பன்றி யானை வருது, நான் விலக மாட்டேன். அந்த பன்றி மேய்க்கிறவர் சொல்றார், அது யானை ஒரு மிதி மிதிச்சா உன் கதி அதோ கதி, அது வராது, நான் என்ன சொல்றேன் பாரு அப்படின்னு வச்சு. அதுக்கு யானை பாகன் சொல்றார், அப்பா அது பன்றி வருது. இல்லை சுவாமி, நான் கங்கையில் குளிச்சுட்டு வரேன், அதுவோ சேற்றில் புரண்டு விட்டு வருகிறது. அது ஒரு சிலுப்பு சிலுப்பிச்சுன்னா அந்த சேறு என் மீது படும். நான் கங்கையில குளிச்சதனுடைய பலன் இல்லாம போயிடும். அதனால அதுவோ மறுபடியும் சாக்கடைக்கு தான், அந்த பக்கம் இருக்கிற சாக்கடைக்கு போகுது. ஆனா நான் அந்த பக்கம் இருக்கக்கூடிய இறை ஆலயத்திற்கு போக போறேன். அதனால அவன் சிறியவனாக இருந்தாலும் கூட, என் உருவம் பெரியதாக இருந்தாலும் கூட விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டோம், நானே விலகிக் கொள்றேன். அது விலகிச்சு. இந்த பன்றி இந்த பக்கம் கரையை தாண்டி வந்தது. பன்றி மேய்க்கிறவர்கள் சொன்ன பத்தியா, அது வராதுன்னு நான் சொன்ன பத்தியான்னுச்சு. அப்போ இந்த யானை பாக நடத்துல அந்த யானை சொன்னதான், எவன் ஒருவன் சிறியவனிடத்தில் உருவத்தில் பெரியவனாக இருந்தாலும் கூட எவன் ஒருவன் விட்டு கொடுத்து விலகி செல்லுகிறானோ அவன் பெரியவன், அவன்தான் பெரியவன். அப்போ இங்க சொல்றது எது? இவர் சொல்றார், ஆதிமூலம் என்கின்ற இறைவன் சொல்றார், இறைவா நான் பெற்ற பிள்ளை என்னையே எதிர்த்து யுத்தம் செய்கிறான், ஆனா அவனே பெரியவனாக இருக்கட்டுமே. ஆனா நீங்க கொடுத்த வேலையை நான் 2000 ஆண்டு காலம் வீணாக்கி விட்டேன், என்னை மன்னியுங்கள், நானே சிறியவன் ஒத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டார்? இறைவா மன்னியுங்கள், நான் என் தொழிலுக்கு போறேன்னு போனார். அப்படி போகிற பொழுது சொன்னார் சிவபெருமான், உனக்கு மட்டுமே பூமியில் உருவ வழிபாடு உண்டாகட்டும். அதனாலதான் கிருஷ்ணருக்கு ராமருக்கு எல்லாருக்கும் உருவ வழிபாடு. இன்னைக்கும் நரசிம்மர்ல இருந்து வராக அவதாரம், கூர்ம அவதாரத்துல இருந்து கிருஷ்ண அவதாரம் வரைக்கும், ராம அவதாரத்துல இருந்து எல்லாமே உருவ வழிபாடு செய்வதற்கு காரணம் திருவண்ணாமலை. அந்த அண்ணாமலையார் கொடுத்த வரப்பிரசாதம் யாருக்கு? காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய திருமாலுக்கு கொடுத்து முடிச்சிட்டார். சரி, இப்ப உயர உயர பறக்கிறார் பிரம்மா, உயர உயர பறந்துட்டார். இப்ப பறந்து போன பிரம்மா இடையில சிவபெருமானுடைய திருமுடியிலிருந்து தாழம்பு கீழே வருது, பூமியை நோக்கி வாடிட்டு கீழே விழ வருகிறது. அப்படி வரும்பொழுது இந்த பிரம்மா கேட்கிறார், அம்மா நீ எங்கிருந்து வர? சிவபெருமானுடைய திருமுடியிலிருந்து வரேன். ஓ அப்படியா, ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ற? என்ன? நீ ஒரே ஒரு பொய் சொல்ல. இங்க ஆரம்பிச்சதுதான் பொய், அது வரைக்கும் சத்தியமா பொய் கிடையாது. உலகத்தில் எங்கேயுமே பொய் கிடையாது. அப்ப நான் உடனே கேட்டுறாதீங்க, அப்ப இதுக்கு பிள்ளையார் சுழி போட்டவர் இவர் தானான். ஆமா, நீங்கள்லாம் நம்மளை படைச்சவனே பொய் சொல்றான்னா நாம சொன்னா தப்பு இல்லையா? படைச்சவனே பொய் சொல்லி இருக்கானா இல்லையா? அப்ப நாம சொன்னா என்ன தப்பு இருக்கு? தப்பு இல்ல. அப்ப அவர் பார்த்தார், தான் பெரியவன் என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு சாதாரண ஒரு அறிவு இருக்கக்கூடிய தாளம்பூவை அழைத்து வந்தார். அழைத்து வந்து சொல்றார், சுவாமி வணக்கம். வணக்கம் பிரம்மா, திருமுடியை கண்டீர்? ஓ கண்டீரே. அம்மா நீ கண்டதற்கு யார் சாட்சி?
அதுக்கு இந்த தாளம்பூ நீ தானே பார்த்தாய் சொல்லு. இந்த இடையில பாருங்க எங்க லஞ்சம் வந்ததுன்னு இப்பதான் நீங்கெல்லாம் கவனிக்கணும். இதுவரைக்கும் லஞ்சம் என்பதற்கு கிடையவே கிடையாது. இப்ப அந்த தாளம்பூ சொல்லுது, நான் போய் சொல்றேன், ஆனா என்ன தருவீங்க? நீங்க படைக்கிற கடவுள் பிரம்மா, நான் தாழம்பூ, அப்போ நீங்க எனக்கு என்ன தருவீங்க? தாமரைன்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அதுதான் உலகத்தில் எல்லா கடவுளையும் பூஜிக்கக்கூடிய முதல் மலரா இருக்கின்றது. அதை ரெண்டாவதா போட்டு உன்னை முதன்மையாக்குறேன். இந்த பிரம்மா சொல்லிட்டார், உலகத்தில் எல்லா கடவுளையும் பூஜிக்க முதல் மலர் நானா இருக்கின்ற. இதுக்கு கொஞ்சம் வந்துருச்சு. நாமெல்லாம் கொஞ்சம் படிச்சாவே என்ன வந்துரும், மானா கானா வந்துருமா, மண்ட கர்வம். அப்போ அது வந்துடுது இல்லையா? அப்ப இந்த தாளம்பூ சொல்லுகிறது, இப்போ பிரம்மாவே நமக்கு உத்தரவாதம் கொடுத்து விட்டார், இனி யார் தர வேண்டும், வாங்க நான் போய் சொல்றேன்னு வந்துடுச்சு. வந்தது. இப்ப தாளம்பூ சொல்லுது, ஆமா என் திருமுடியை கண்டார் என்பதற்கு யார் சாட்சி? தாளம்பூ சொன்னது, அவர் பார்த்ததை நான் பார்த்தேன்னுச்சு. ஏன்னா அந்த தாளம்பூ இறைவன் மேல திருமுடியில தான் இருந்தது. அதனால இப்ப சிவபெருமான் சொல்றார், சத்தியமாக கண்டாயா? சத்தியமாக பார்த்தேன். உண்மையாக பார்த்தாயா? உண்மையாக பார்த்தேன். எதை பார்த்தாய்? இந்த பிரம்மா என்று சொல்லக்கூடிய அன்னப்பறவையாக இருந்து உயர உயர பறந்து உங்களுடைய திருமுடியை கண்டார் என்பதை நான் கண்டேன். சிவபெருமான் பார்த்தார். ஏன்னா உண்மையிலே சிவபெருமானை போன்று கருணை கடவுள் கிடையாது. நினைச்சிருந்தா நெற்றிக்கண்ணை திறந்து ஒரு வினாடியில எரிச்சு சாம்பலாக்கி இருக்கலாம். என்னிடத்தில் பொய் சொல்லுகிறாயா? கடவுளிடத்திலும் பொய்யா? என்னிட அவருக்கு தெரியாது ஏதாவது நடக்குமா? அவன் நன்றி ஒரு அணுவே அசையாது. ஒரு அணுவே அசையாத பொழுது இது அசையுமா? இது எங்கிருந்து வருது, என்ன நடக்கின்றது என்பதை இறைவன் பாட மாட்டான். ஏன்னா நம்ம நிறைய பேர் எல்லாருமே நினைச்சுட்டு இருக்கிறோம், நம்ம பண்ற தப்புக்கு சத்தியமா சாட்சியே கிடையாது. நம்ம பண்ற பாவத்திற்கு நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்ன இல்லைன்னு, சாட்சி இல்ல, பண்ற பாவத்துக்கு சாட்சி இல்லைன்னு. ஆனா ரெண்டு பேரை ஓபன் பிளேஸ்ல வச்சு இருக்கிறார் இறைவன். யார் அவங்க ரெண்டு பேரு? பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மண்ணும் ஆகாசமும் ஓபன் பிளேஸ். நல்லா கை தட்டணும். எவ்வளவு பெரிய பயன் தெரியுமா? இந்த பஞ்சபூதங்கள் நம்மை கண்டிப்பாக ஒரு நாள் தண்டனைக்கு உரியவர்களாக ஆக்கும். அதான் பஞ்சபூதத்தினுடைய வேலை. பஞ்சபூதத்தை கொண்டுதான் நவகிரகங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த நவகிரகங்கள் நம்மை சுற்றி வருகிற பொழுது அதற்குரிய தண்டனையை நமக்கு கொடுத்தே தீர்வார்கள். அப்ப யோசிக்கணும்ல. அப்போ இந்த பூமி ஓபன் பிளேஸ், மேல இருக்கக்கூடியது ஓபன் பிளேஸ், ஆகாயம். ஒன்னும் இல்லை, நிவாத கவசர் காலகேயர்கள்னு ரெண்டு பேர் இருந்தாங்க. 3,60,00,000 பேர் அவங்க. எவ்வளவு? 3,60,00,000 பேர். அர்ஜுனன் பாசுபதத்தை வாங்கிட்டு நேரா இந்திரலோகத்துக்கு இந்திரன் கூட்டு போயிட்டான். 33 கோடி தேவர்கள் சண்டை போட்டோம், அவர்களை ஜெயிக்க முடியல. இந்த நிவாத கவசர் காலகேயர் 1000 வருஷம் சிவபெருமானை வேண்டி தவம் பண்ணி ஒரு வரம் வாங்கினாங்க. என்னப்பான்னாங்க, யமை எங்களை தொடக்கூடாது, எங்களுக்கு சாவே வரக்கூடாது. அப்பா பிறந்தா இறப்பு நிச்சயம். அப்படியே பரம ரகசியம், பரமசிவன் கொடுக்கிற ரகசியம். இந்த வரம் நீங்க எனக்கு கொடுங்க. என்னப்பா வரம்? கையும் வாயும் ஒன்னா இருக்கின்ற பொழுது பானம் போட்டா எங்க உயிர் போகணும். இந்த கையும் இந்த வாயும் ஒன்னா இருக்கின்ற பொழுது பானம் போட்டா எங்க உயிர் பிரியணும். சத்தியமா யாருக்கும் சொல்ல மாட்டியே? சத்தியமா சொல்ல மாட்டேன். சிவபெருமான் சத்தியம் பண்ணிட்டு போயிட்டார். இப்போ அது நடந்துகிட்டே இருக்கு. பாரத கதை நடந்தது, எல்லாம் பண்ணாரு. அர்ஜுன பெருமான், இறைவன் சிவபெருமானுடைய பாசுபதம் கையில இருக்கு.
3,60,00,000 பேர் நிவாத கவச காலகேயர்கள் இடத்துல சண்டை போடுறார். ஆனா ஜெயிக்க முடியல. என்ன மாதலி கேட்கிறார், இந்திரனுடைய தேரோட்டியின் பேர் மாதலின்னு பேரு. அவர்கிட்ட கேட்கிறார், இவங்க ரகசியம் தான் என்னையா, என்ன பானம் போட்டாலும் சாக மாட்டேன்னு சொல்றாங்களே ஐயா, நான் எப்படியா இவர்களை வெல்லுவது? ஐயா எனக்கும் ஒன்னும் தெரியல, தெரிஞ்சிருந்தா நானும் சொல்லி இருப்பேன். அப்போ ஏ பூமி மாதா, ஏ ஆகாசவாணி, உங்களுக்கு தெரியாமல் எதுவும் நடந்திருக்காதேன்னு பூஜைய பண்ணார். பூமி மாதாவா ஆகாசவாணி வந்து சொல்றா, அர்ஜுன பெருமானே ஒன்றும் இல்லை, அவர்கள் கையும் அவர்கள் வாயும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது தாங்கள் பானம் போடுங்கள், அத்தனை பேரும் இறந்துடுவாங்க என்னார். மாதலி தேர திருப்புன்னார். அப்ப அவர்களை கொல்லவில்லையா? நீ முதல்ல தேர திருப்புன்னார். எவ்வளவு வேகமா திருப்புவே? ஒரு நிமிடத்திற்கு 9,70,000 யோசனை ஆஞ்சநேய சுவாமிகள் கடப்பார். ஜோன்னு பெய்கிற மழை, இடி, மின்னல், புயல், காற்று, அவ்வளவுலையும் ஒரு துளி கூட தன் மேல விழாம இடையில பூந்து போயிடுவாராம். அவ்வளவு சுருக்கிக்குவார்னு அர்த்தம். உடம்ப அவ்வளவு பெருசாவும் ஆக்குவார், அவ்வளவு சுருக்கிக்கவும் செய்வார். அப்பேற்பட்ட ஆஞ்சநேய சுவாமிகள் வேகம் போற வேகத்துக்கு சொல்றேன், கட்டுப்பாடு. அது மாதிரி இப்ப இவர் சொல்றார், சுவாமி எவ்வளவு வேகமானாலும் நான் தேர ஓட்டுவேன், திருப்புவேன்னார். அப்படியா, சரி இப்ப வீட்டுக்கு திருப்பு தேரேன்னார். வீட்டுக்கு தேர் திரும்புது. எங்க ரிட்டன் தோல்வி. இப்போ இந்த நிவாத கவசர் காலகேயர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்றாங்க, அர்ஜுனன் தோத்து போறான் தோத்து போறான் தோத்து போறான்னு இந்த கையை எடுத்து வாயில வச்சு விசில் அடிச்சாங்க. முதல்ல விசில் அடிக்க கத்து கொடுத்தவங்க அவங்கதான். அர்ஜுன பெருமான் சொன்னார், மாதலி தேர திருப்புன்னார். ஒரு செகண்ட்ல அப்படி தேர திருப்பின உடனே இவர் பானம் போட்டார். அத்தனை பேரும் ஆண்டு போனார். இப்ப யோசிங்க, அர்ஜுன பெருமான் பாசுபதத்தை கையில் வைத்துக் கொண்டு அவர்களுடைய பரம ரகசியம் என்ன என்று தெரியாமல் 30 கோடி தேவர்களுக்கும் தெரியாத பொழுது அந்த அர்ஜுன பெருமானுக்கு காட்டி கொடுத்தவர்கள் யார் என்று சொன்னால் அந்த ஆகாசவாணியும் இந்த பூமி மாதாவும். நாம் செய்யக்கூடிய தவறுகள் பாவங்கள் என்று சொல்லக்கூடியது யாருக்குமே தெரியாது என்று செய்தாலும் கூட நிச்சயமாக பஞ்சபூதங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எந்த பாவத்தையும் செய்ய முடியாது. இதான் நிஜம். அப்ப அந்த பஞ்சபூதங்களே நமக்கு தண்டனையும் தரும். நீ நல்லது பண்ணா நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணா கெட்டது கிடைக்கும். அதான் உண்மை. அப்போ இங்க சொல்லுகிற பொழுது பார்த்தார், இறைவனுக்கு அவருக்கு தெரியாம ஒன்னும் நடக்க போறதில்லை. அவர் இவங்க 2 பேரும் நினைச்சுட்டு இருக்காங்க, பேசினது யாரு, பிரம்மாவும் தாளம்பூவும் பேசினது யாருக்குமே தெரியாது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் இறைவனுக்கு தெரியாம ஏதாவது நடக்குமா? ஏன், பஞ்சபூதமாக இருக்கக்கூடியதே அவர்தான். முன்பே சொன்னோம் இல்லையா, மண்தலம் திருவாரூர் காஞ்சிபுரம், ஆகாயம் சிதம்பரம், நெருப்பு திருவண்ணாமலை, திருக்காலத்தி வாயு தலம், நீர்த்தலம் திரு ஆனைக்காவல். இப்ப பஞ்சபூதத்திலையும் இருக்காரா? இந்த தலங்கள் பூமியில தானே இருக்கு, ஆகாயத்தில் இருக்கா? இல்ல இல்லையா? நம்ம உடம்புக்குள்ளும் பஞ்சபூதங்கள் இருக்கின்றது. விடுற மூச்சு காத்து, குடிக்கிற தண்ணி, உடம்பு முழுவதும் நெருப்பு, சூடு. இந்த வயிற்றுல இருக்குது சூடு, அது இல்லைன்னா ஜீரணம் ஆகாது. அதிக ஜுரம் வந்தால் சாப்பிட மாட்டீங்க, ஜன்னி வச்சாலும் சாப்பிட மாட்டீங்க. அப்பன்னா இந்த உடம்பினுடைய சூடு, நீங்கள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, பிபின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட 90லேருந்து ஒரு 90 எவ்வளவு இருக்கணும்? 90லேருந்து 100க்குள்ள இருக்கணுமா? 99 அதான் நார்மல் இல்லையா? 100 போனா கொஞ்சம் பிபி இருக்கு சொல்றமா இல்லையா? அதுக்கு அர்த்தம் அவங்க எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்றீங்க, இந்த உடம்பினுடைய சூடு வைத்துதான் கண்டுபிடிக்கப்படுகிறது. இந்த உடம்பினுடைய சூடை வைத்துதான் அப்போ இந்த உடம்புல ஈட்டு இருக்க ஜுரம் நமக்கு டெஸ்ட் பண்றாங்களே, எப்படி 102 டிகிரி
சொல்றோமா இல்லையா? எதை வைத்து? அப்ப காற்று இருக்கு, நீரினால் தான் இந்த உடம்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது, அடுத்து நெருப்பினால் தான் இந்த உடம்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்ப 3 ஆயிடுச்சு. வாழ்றது எங்க வாட முடியும்? பூமியில தான் நடக்க முடியும். ஆகாசத்துல நடக்க முடியுமா? முடியாது. அதுக்கப்புறம் ஆகாயம் என்கின்றது தான் நமக்கு என்ன கொடுக்குது? காற்றை சுவாசிப்பதற்கு கொடுக்கின்றது. அந்த ஆகாயத்தில் இருந்து வரக்கூடிய புவியீர்ப்பு இசை என்று சொல்லக்கூடியதன் மூலியமாகத்தான் நாம நடக்க முடியும். இல்லைன்னா நம்மள அந்த இடத்துல தான் பறக்கணும். இந்த பூமியில நடக்கிறோம்னா அதற்கு நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்ச எந்திரங்கள் என்று சொல்லக்கூடியது இயங்கிக் கொண்டிருப்பதனால் தான் நம்மால் இதில் நடக்க முடிகிறது. இல்லைன்னா நிச்சயமா கீழே தொப்பு தொப்புன்னு தான் விழுவோம். யாரும் இருந்தாலும் விழுந்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அப்போ புரிந்திருக்கும் நினைக்கிறேன். பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடியவன் இறைவன். ஆனா அவனிடத்திலேயே போய் இந்த தாளம்பூ பொய் சொல்லுகிறது. என்னன்னு சொல்லுது? நான் பார்த்தேன்னு. அப்பதான் இறைவன் சொன்னார், இறைவனுக்கு கோபம் வரும், வந்தா எரிச்சிருவார். ஆனா இது ஒரு சாதாரண ஒரு அறிவு படைத்த தாவரம். ஆனா எய்தவன் இருக்க அம்பை நோகலாம சொன்னது யாரு? பிரம்மா. படைக்கக்கூடிய கடவுள் அந்த படைத்த உயிரினத்தின் கிட்ட நீ ஒரு பொய் சொல்லுன்னு சொல்லி கொடுத்தவர் யாரு? இவர் தானே. அப்போ ஒரு பிரம்மா சொன்னா, ஒரு மேல் அதிகாரி சொன்னா, என்ன பொய் சொல்ல சொன்னா நான் சொல்லிதானே ஆகணும். என்ன சொல்ல சொன்னா நான் சொல்லிதானே ஆகணும். இப்போ தலைப்பு இன்னைக்கு கண்டினியூ ஆக வேண்டியது அண்ணாமலையார் கதை. ஆனா எனக்கு நிகழ்ச்சியை கொடுத்தது திருமலா திருப்பதி தேவஸ்தானம். இன்னைக்கு கீதையினுடைய சிறப்பு. அப்போ அவர்கள் மேலிடத்துல இருந்து சொல்றாங்க, இன்னைக்கு 1 மணி நேரம் அவர் கொடுத்தார். நான் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலான்னு தான் நினைச்சேன். அவர் என்ன சொன்னார்? இன்னைக்கு கீதையினுடைய சிறப்பை 1 மணி நேரம் நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள்னார். ஆனா பகவான் ஏற்கனவே நான் என்ன நினைச்சேன், பகவானை ஏமாத்தலான்னு நினைச்சேன். 5 நிமிஷத்துல ஷார்ட்டா முடிச்சுட்டு அண்ணாமலையார் தொடலான்னு. ஆனா அந்த பகவான் பார்த்தாரு, அவ்வளவு சீக்கிரம் நான்லாம் விடமாட்டேன்னு 1 மணி நேரம் ஆக்கிட்டார். உண்மையா இல்லையா? அப்ப ஏற்கனவே அவன் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறான். உனக்கு எப்படி தெரியும் 5 நிமிஷம் என்று? நான் கீதையை ஷார்ட்டா 5 நிமிஷம் தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அது 1 மணி நேரம் கிளாஸா படிச்சேன். உண்மை அதுதானே? அப்போ இறைவன் என்று சொல்லக்கூடியவர் அவருக்கு தெரியாம ஒன்னும் நடக்க போறதில்லை. ஏற்கனவே அது பிக்சிங் ஆயிடுச்சு. அப்போ இங்க சொல்லும் பொழுது என்ன சொல்றார்? அவர் செய்தது யாரு? படைத்தவர் செய்த தப்பு. குற்றம் யார் பேர்ல? இப்போ அவர் சொன்னார், டிடி தேவஸ்தானத்திலிருந்து போன் வந்த, அம்மா நீங்க கீதையை இன்னைக்கு ஒரு 1 மணி நேரம் சொல்லுங்க, இன்னைக்கு கீதையினுடைய ஜெயந்தின்னு. இப்போ அவர் அதிகாரிக்கு உத்தரவு கொடுத்ததுனால என்ன, இப்போ இது டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா அவர் சொல்வார், நாங்க கீதையை பேச சொன்னமே, நீங்க ஏன் அண்ணாமலையார பேசி இருக்கிறீங்கன்னு கேள்வி வந்தா அடுத்த நாள் நிகழ்ச்சி கொடுக்கிற பொழுது வருமா? நம்ம சொல்றதை விட்டுட்டு இவங்க ஒரு தலைப்புல பேசியிருக்காங்க, வருமா? மனஸ்தாபம் வரல. இப்ப நான் கீதையை 1 மணி நேரம் சொன்னது மாதிரியே கொடுத்துட்டேன். இப்ப தலைப்பு போயிடுச்சா? இப்ப மேலதிகாரி சொன்னதற்கு ஏற்றார் போல நான் நடந்து கொண்டேன். அதே போல படைத்த பிரம்மா சொன்னதுனால தாழம்பு போய் சொன்னது. இப்போ எய்தவன் இருக்க அம்பை நோவது எந்த காரணம்? அப்பதான் பார்த்தார் பிரம்மா, ஒரு படைக்கக்கூடிய கடவுளாக இருந்தும் கூட தாங்கள் எப்படி பொய் சொல்லலாம்? கடவுள் பொய் சொல்லலாமா? இல்ல பொய் சொல்றவரை பார்த்து பொய் சொல்லாதேன்னு சொல்றவர் கடவுள். ஆனா இவரே பொய் சொல்லுவதற்கு சொல்லி கொடுத்து சொல்லுவது நியாயமா? நியாயம் இல்லை தானே. அதனால சொல்றார் இவர் என்னன்னார், பூமியில் தங்களுக்கு கோயில் இல்லாமல் போக கடவது கொடுத்துட்டார் சாபம். எக்காரணத்தை கொண்டும் தாளம்பூ என்று சொல்லக்கூடியது என்னுடைய பூஜையில் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி பூஜைக்கு பயன்படாமல் போக கடவது என்கின்றதை தாளம்பூக்கு கொடுத்தார். இது நடந்தது திருவண்ணாமலை தலத்தில், அண்ணாமலையாருடைய அற்புதம். இப்போ தாளம்பூ அப்போ கிடையாதா? பூஜைக்கு கிடையாதா? ஆனா ஆடி மாசத்துல அம்பாளுக்கெல்லாம் நிறைய தாளம்பூ சாத்துறாங்களே, அதெல்லாம் எப்படி? 1000 வருஷம் தவம் பண்ணது அந்த தாளம்பூ. யாரை வேண்டி?
சிவபெருமானை வேண்டி சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் அவர் சிவ சிவ என்ன சிவகதி தானே. அப்பேற்பட்ட சிவபெருமான் 1000 வருஷம் தவம் பண்ணுது. ஒரு காலை மடக்கி ஒரு காலில் ஊன்றி கொண்டு சிவாய நமையென்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. இப்ப அந்த இறைவனை வேண்டி பிரார்த்தனை பண்ண உடனே இறைவன் ஏற்கனவே கருணாமூர்த்தி, அன்பே சிவம். அவரை மாதிரி உலகத்துல கருணை கடவுள் சொல்லிக்க முடியாது. அந்த அன்பே சிவமாக இருக்கக்கூடிய இறைவன் பார்த்தார், ஒரு அறிவு, அதுக்கு அறிவே ஒண்ணுதான். தாவரம் எல்லா மரம் செடி கொடிக்கு எல்லாத்துக்குமே அறிவு ஒண்ணுதான், வளர தெரியும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் தெரியாது. ஆனா அந்த ஒரு அறிவை வைத்தே அது ஆண்டவனை 1000 வருஷம் தவம் பண்ணி இருக்கு. யோசிச்சு பாருங்க, நாமெல்லாம் எத்தனை வருஷம் தவம் பண்ணணும்னு பாருங்க. நமக்கு இறைவன் எத்தனை அறிவு கொடுத்துக்கிறார்? 6 அறிவு. ஒரு அறிவுக்கே அது 1000 வருஷம்னா நமக்கு 6 அறிவு கொடுத்த இறைவனுக்கு சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் ஒரு நாளைக்கு 30 செகண்டாவது இறைவனுக்காக ஒதுக்கணுமா வேண்டாமா? ஒரு அறிவு கொடுத்ததற்கே 1000 வருஷம். நமக்கு 6 அறிவு கொடுத்திருக்கிறார். ஒரு நிமிஷத்துல அரை நிமிஷம். நான் சொல்லல, அருணகிரி சொல்றார். என்னன்னு? சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில், அவ்வளவுதான், ஒரு 30 செகண்ட் போதும் இறைவனை தன்வசப்படுத்துவதற்கு. இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை கொடுத்த இறைவா, அரிது அரிது மானடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறக்க வைத்த இறைவா, இது கூட இல்லாமல் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள், அதையும் தாண்டி என்னை கொடுத்திருக்கக்கூடிய இறைவா உனக்கு நன்றி. இவ்வளவுதான். இது சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் முடியும்? சொல்லணும் இல்லையா? அப்ப இதை சொல்றார். இப்ப சொன்ன அடுத்த வினாடி அது 1000 ஆண்டு காலம் தவம் செய்ததனால என்ன? கடவுள் இல்லையா? பொன்னும் மெய்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மை என்று எரிவொன்னா எம்மானை எளிய வந்த பிரான். யார் அவரு? சிவபெருமான். பொன்னும் மெய்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை. சிவபெருமான் மட்டும்தான் பிழை பொறுக்கக்கூடிய கடவுள். தப்பே பண்ணா கூட தண்டனை கொடுக்க மாட்டாராம். இப்ப தப்பு பண்ணது தாளம்பூ. ஆனா என்ன சொல்றார்? 1000 வருஷம் தவம் பண்ணதுனால ஓடோடி வந்தார். குழந்தை என்ன வேணாம் அப்படி கேட்கல. எப்படி கேட்கிறார்? தாளம்பூ என்ன வேணும்? சுவாமி, உங்கள் பூஜையில் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பிற பூஜையில் ஏற்றுக்கொள்ளும்படி என்னை செய்ய வேண்டும். சரி, அப்படியே ஆகட்டும் சுவாமி. என் பிழையை பொறுக்கக்கூடியவராக இருந்தால் சிவராத்திரி அன்றைய தினத்தில் 3வது கால பூஜையில் என்னை வைத்து பூஜிக்கும்படி தங்கள் ஆணையிட வேண்டும். இறைவனிடத்தில் நாமெல்லாம் கேட்கணும். என்ன கேட்கணும்? சுவாமி, உங்களை பூஜிக்கக்கூடிய முதல் ஆளா நான் இருக்கணும். எத்தனை மணிக்கு? காத்தால சூரியன் வந்து 10 மணிக்கு அங்கே வருவார். அப்போ எழுந்து உட்கார்ந்து நமஸ்காரம் சூர்யா. அத்தனை மணிக்கா சொல்றது? சூரிய உதயத்துக்கு முன்னாடி சொல்லணும் கடவுளை. சூரியன் உதிக்கின்ற பொழுது சொல்லணும். அவர் உதயமாகிற பொழுதுதான் சூரிய நமஸ்காரம். உச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடாது இல்லையா? அப்போ உதயமாகிற பொழுதுதானே சூரிய நமஸ்காரம். இங்க இறைவனை கண்ட அடுத்த வினாடி அது கேட்டது. ஏன்னா எரிச்சிருவாரோன்னு ஒரு பயம், வரம் கேட்டா கொடுப்பாரோன்னு ஒரு பயம். அந்த பயத்தையே கேட்ட அந்த ஒரு வினாடி அது கொடுத்தார் பாருங்க. அப்போ அந்த தாளம்பூ கேட்ட உடனே 3வது ஜாமம், இன்னைக்கும் சிவராத்திரி அன்றைய தினத்துல எங்கிருந்தாலும் 3வது ஜாமம், 4 ஜாமம் நடக்கும் இல்லையா சிவராத்திரியில? அதுல 3வது ஜாமம் 1 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் சிவபெருமானுக்கு அந்த 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் பூஜை பண்ற பொழுது ஒரே ஒரு தாழம்பூவாவது கொண்டு வந்து வச்சிருவாங்க. சரிங்க, நேற்றுக்கு என்னமோ இன்னொன்னு சொன்னீங்களே, தாளம்பூவை எப்பவுமே வருஷம் 365 நாளும் வைக்கிறாங்கன்னு சொன்னீங்களே, உத்தரகோச மங்கை என்று சொல்லக்கூடிய தலத்தில் மட்டும் 365 நாளும் தாளம்பூ சாற்றப்படுகிறது.
ஏன்னு கேட்டா திருவண்ணாமலை தலம் தோன்றுவதற்கு முன்னதாகவே உத்தரகோச மங்கை தோன்றியதாக வரலாறு. திருவண்ணாமலை தலம் தோன்றிய 5 லட்சம் ஆண்டு காலம் ஆகிறது என்று சொன்னால் அப்போ உத்தரகோச மங்கை தோன்றி எவ்வளவு ஆண்டு காலம் இருக்கும்? உத்தரகோச மங்கையில் தான் ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் நடந்த இடம் உத்தரகோச மங்கை. தெரிஞ்சுக்கணும், ராமாயணத்துல ராவணன் என்று ஒருவன் இருந்தான் இல்லையா, அந்த ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் நடந்த இடம் உத்தரகோச மங்கை. அப்ப யோசித்து பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய தலம் உத்தரகோச மங்கை. 365 நாளும் சிவபெருமானுக்கு அங்கு தாளம்பூ சாற்றப்படுகிறது. சிவராத்திரி மற்ற ஆலயங்கள்ல சிவராத்திரியில 3வது கால பூஜையில் மட்டும் தாளம்பூ செலுத்தப்படுகிறது. இப்போ இவர் கதை முடிஞ்சிடுச்ச, தாளம்பூ 1000 வருஷம் தவம் பண்ணி இறைவன் திருவடியை சேர்ந்துருச்சு. இப்ப பிரம்மாவுக்கு கோயில் இல்லை. இப்ப பிரம்மாவுக்கு கோயில் கிடையாது, பூமியில பிரம்மாவுக்கு கோயில் கிடையாது. இப்ப கோயில் இல்லாம போன உடனே இந்த விஷயத்தை சொல்லி நாராயணர் கிட்ட வந்து அழுகிறார். யாரு? அப்பா அப்பா, நீங்க தான்ப்பா என்ன படைச்சிங்க, ஆனா உங்களையே எதிர்த்து சண்டை போட்டு 2000 வருடம் வேஸ்டா போனது இல்லாம இப்ப வேற ஒரு சாபத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன்பா. என்னடா சாபம்? அப்பா அப்பா, சிவபெருமானாக இருக்கக்கூடியவர் இந்த பூமியில் எனக்கு கோயில் இல்லாமல் போக கடவுது என்று சாபத்தை கொடுத்து விட்டார். அப்படியா? அவர் கருணாமூர்த்தி, வா இருவரும் தவம் செய்வோம். 1000 ஆண்டு காலம் பிரம்மாவும் விஷ்ணுவும் 1000 வருஷம் தவம் பண்ணாங்க. மறுபடியும் காட்சி கொடுக்கிறார். பிரம்மாவுக்கு பயம், எதிர்த்தாப்பல போனா எரிச்சிட்டா என்ன பண்றது? அதனால நாராயணர் முன்னாடி நின்னார். நாராயணா, என்ன வேண்டும்? சுவாமி, படைக்கிற கடவுள் இல்லாமல் இந்த பூமியில் எந்த கடவுள் படைக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது இல்லையா? காக்கும் கடவுள் திருமால் நான் இருக்கின்றேன், சங்கரா என்று சொல்லக்கூடிய முக்தி தரக்கூடிய கடவுள் தாங்களும் இருக்கின்றீர்கள். ஆனால் உலக மக்களுக்கு படைக்கக்கூடிய கடவுள் யார் என்று தெரியாமலே போகிவிடும் அல்லவா? ஆமாம், அதற்கு தனியாகத்தானே கோயில் இருக்கக்கூடாது. ஒன்றுமில்லை, எனக்காக உங்களுக்காக 3 பேரும் சேர்ந்து ஒன்றாக காட்சி கொடுக்கலாம் அல்லவா? தத்தாத்ரேய சொரூபம், இடையில் சிவபெருமான், வலப்பக்கம் மகாவிஷ்ணு, இடப்பக்கம் பிரம்மா. தத்தாத்ரேய சொரூபம் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகள் சொரூபம் என்று சொல்லக்கூடிய சொரூபத்தை காண்பித்த இடம் திருவண்ணாமலை தலம். அப்போ பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் ஒன்றாக இருக்கக்கூடிய தலம். அதனாலதான் நினைத்தால் என்ன கிடைக்குது? முக்தி கிடைக்குது. அப்போ அந்த திருவண்ணாமலை தலத்தை ஒவ்வொரு நாளும் அண்ணாமலையாருக்கு சொல்லணுமா இல்லையா? கண்டிப்பா சொல்லணும் தானே. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய தலம் திருவண்ணாமலை தலம். அப்போ பிரம்மாவினுடைய சாபம் விமோச்சனமான இடம். தாளம்பூ என்று சொல்லக்கூடிய ஒரு பூவினுடைய சாபத்தை போக்கிய இடம். திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பூமியில் உருவ வழிபாடு உண்டாகட்டும் என்று சொல்லக்கூடிய தலம் திருவண்ணாமலை. அதே மாதிரி இன்னொன்னு சிவபெருமானுக்கு அங்க மட்டும் இல்லை. ஏன்னா உருவ வழிபாடு ஒரு பிரச்சனை. ஏன்? ரொம்ப அழகா இருக்கார், நம்மள மாதிரியே இருக்கார் அப்படின்னு எல்லாம் நினைப்போம் இல்லையா? அப்புறம் வேற ஏதாவது நினைக்க தோணுமா இல்லையா? அதனால பார்த்தார், இனி எனக்கு ஜோதி சொரூபத்தினுடைய அந்த லிங்கோத்பவர் என்று சொல்லக்கூடிய சிவலிங்க சொரூபத்திலேயே உலகத்தவர்கள் வணங்கட்டும். அதனாலதான் சிவபெருமானுக்கு என்ன வழிபாடு இல்லை? உருவ வழிபாடு இல்லை. லிங்கோத்பவர் என்று சொல்லக்கூடிய சிவலிங்க சொரூபத்தில் எல்லா சிவன் கோயிலையும் பாருங்க என்ன இருக்கும்? சிவலிங்க சொரூபம். ஆனா ஒரே ஒரு தலத்துல மட்டும் எதுல இருக்கு? சிதம்பரத்துல என்ன கோலத்தில் இருக்கார்?
ஆடல் ராஜனாக சிதம்பர நடராஜ பெருமானாக இருக்கிறார். எல்லா சிவாலயத்திலையும் பிரதோஷ கால வழிபாட்டில் சிவபெருமானுடைய உருவம் இருக்கும். லிங்கத்தை வச்சு பூஜை பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனா என்ன சொரூபத்தில் இருப்பார்? உருவ வழிபாட்டில் பக்கத்துல அம்பாள் நந்தியம்பெருமானோடு காட்சி கொடுப்பாங்க. ரெண்டு பேருமே உருவ வழிபாட்டில் இருப்பாங்க. ஏன்? அது சிவபெருமான் எப்படி இருப்பாரோ எப்படி இருப்பாரோ எப்படி இருப்பாரோன்னு உலகத்துக்கு தெரியணும்னா இல்லையா? அப்ப சிவபெருமான் எப்படி இருப்பார்? ஒரு கேள்வி வருது. கருப்பா இருப்பாரா சிவப்பா இருப்பாரா? ஆண்கள்னாவே கருப்பு தான் இல்லை? எல்லா அம்பாலும் கருப்பு. எல்லா அம்பாலும் காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, பார்வதி எல்லாம் கருப்பு. மீனாட்சி பச்சை மேனி, மரகத பச்சை மேனி, எல்லாருமே கருப்பு. அப்ப யார் சிகப்பு? சிவபெருமான். இந்த கண்டம் மட்டும் கருப்பா இருக்கும். ஆலகால விஷத்தை உண்டதனால அவருக்கு திருநீலகண்டர்னு ஒரு பேரு. அதனால அந்த கண்டத்துல அந்த விஷத்தை அம்பாள் இப்படி கழுத்துல பிடிச்சி நிறுத்தினதுனால அந்த இடம் கருப்பா இருக்கும். 1000 கோடி சூரியர்களை பிடிச்சி, எவ்வளவு? 1000 கோடி சூரியர்களை பிடிச்சி உரல்ல போட்டு இடிச்சு பொடிச்சு அதை எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு உருக்கி வாத்தா எப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாரு சிவபெருமான். சூரியன் அஸ்தமனம் ஆகும், பார்த்திருப்பீங்க. எவ்வளவு சிகப்பா இருப்பார், பிரகாசமா இருப்பாருன்னு பாருங்க. ஒரு சூரியனே இவ்வளவு பிரகாசமா இருக்காருன்னா 1000 கோடி சூரியரை பிடிச்சி இடிச்சு அதை ஒரு பாத்திரத்துல போட்டு அதை உருக்கி வாத்தா எப்படி இருப்பாரோ அப்படி இருப்பார் சிவபெருமான். அப்ப எவ்வளவு அழகா இருப்பார் யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த அழகு யாருக்குமே தெரியுமா தெரியாதா? தெரியாம தானே போயிடும். லிங்கோத்பவர் அப்படி இருந்தா தெரியுமா? தெரியாதுல்ல. அதனாலதான் நந்தியம்பெருமான் மீது பிரதோஷ காலத்தில் இறைவனும் இறைவியும் உருவத்தில் காட்சி கொடுப்பாங்க. சிதம்பரத்தில் மட்டும் எதுல காட்சி கொடுப்பார்? நடராஜ சொரூபத்தில் காட்சி கொடுப்பார். சிதம்பர ரகசியம்னா என்னது? ஒண்ணும் இல்லாதது. முதல்ல எதை காட்டுவாங்க? தீபாராதனை. ஆகாயத்துக்கு தீபாராதனை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நடராஜரை காட்டுவாங்க. ஒண்ணும் இல்லாத வாழ்க்கைக்கு இவ்வளவு பிரச்சனை. வாழ்க்கை என்பது ஒண்ணுமில்லாத வாழ்க்கை. அதுக்கு நீ பெரியவரா நான் பெரியவரா, உங்ககிட்ட ஏழை பணக்கார லட்சாதிபதி கோட்டீஸ்வரன் டாட்டா பிர்லா இன்னும் என்னென்னமோ சொல்லி ஏழை பணக்காரன் எப்படியோ சொல்லி அப்புறம் நீ இந்த ஜாதி நான் இந்த ஜாதி, நீ அப்படி நான் இப்படி என்னென்னமோ சொல்லிக்கிறோம். ஆனா கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, கொண்டு போவதும் ஒன்றும் கிடையாது. இடைநடுவே இருக்கக்கூடியதுல தான் நம்மளை இவ்வளவையும் ஆட்டி படைக்குது. அந்த மனம் செம்மையாகணும். என்ன ஆகணும்? செம்மை ஆகணும். அப்போ அந்த செம்மை ஆகக்கூடிய ஒரு சிறப்பை தரக்கூடிய தலம்தான் என்ன தலம்? திருவண்ணாமலை. அதுக்கடுத்து நாளைக்கு பரணி தீபம். என்ன தீபம்? இந்த பரணி தீபம்னா என்னது? ஒரு வரணும் இல்லையா? அந்த பரணி தீபத்துக்குரிய ஒரு சிறப்பை தான் இப்ப நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப ரொம்ப உன்னதமான சிறப்பு. இதை ஏற்றுறது ஒரு 5 விளக்கு வச்சு ஏற்றிட்டு அந்த விளக்கை நம்ம பார்த்தாவே போதுமானது. ஒரு ரொம்ப ஏற்றணும்லாம் அவசியம் இல்லை. உடனே நினச்சிக்காதீங்க நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோம் 5 விளக்கு ஏற்றினா மட்டும் போதுமா அப்படின்னு. நாளைக்கு ஒரு 5 விளக்கு ஏற்றணும். நாளைக்கு ஒரு 5 விளக்கு அகல் விளக்கு ஏற்றணும். மஞ்சம்மா கிட்ட இன்றைக்கே சொல்லிடுறேன். ஒரு 5 விளக்கு வாங்கி ஒரு தட்டில் ஒரு சும்மா கோலம் போட்டு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் ஒரு எந்த திசைனாலும் அப்படியே வட்டமாக, ஒரு திசையும் பார்க்காம அப்படி வட்டமாக வச்சுட்டு நீங்கள் எல்லாரும் சாயங்காலம் 6 மணிக்கு அந்த விளக்கை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ அதுக்குரிய கதையை இப்போ நான் சொல்ல போகிறேன்.
ஏன்னா முதல்ல விளக்கேற்ற சொல்லிடலாம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. இல்லக விளக்கதுன்னா என்னது? வீட்டில் விளக்கேற்றணும் ஒரு அர்த்தம். இன்னொன்று, இந்த உடம்புக்கு வீடு எது? இதுதான். எது? இதயம். இந்த இதயத்தில் ஒரு விளக்கேற்றணும்னா அது இறைவன் இருக்கிற இடம். கும்பாபிஷேகம் பண்ண உடனே முதல்ல கோபுரத்துக்கு பண்ணுவாங்க, அடுத்து மூலவருக்கு பண்ணுவாங்க. 2 தீர்த்தத்தையும் வாங்கி முதல்ல தலையில தெளிச்சுப்போம், அப்புறம் கொஞ்சோண்டு குடிச்சிடுவோம். ஏன் தெரியுமா? வெளியில உள்ள இருக்கிறவரை எடுத்து வெளியில வச்சு கும்பாபிஷேகம் பண்ண முடியாது. எடுத்தா நம்ம கெதி எல்லாம் அதோட கெதி. இதயத்தை வெளியில எடுத்து வச்சு கும்பாபிஷேகம் பண்றோம்பா, அதனால இறைவா நீங்க இருக்கிறையே அப்படின்னு கும்பாபிஷேகம் பண்ண முடியாது இல்லையா? அதனால இது இறைவன் இருக்கிற கோயில், அதுக்கு ஒரு விளக்கு ஏற்றணும். அந்த விளக்கை எப்படி ஏத்துறது? இந்த புற உடம்பு என்று சொல்லக்கூடியதுல அக உடம்பு, அகத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு இல்லக விளக்கது, இந்த உடம்புக்கு விளக்காக இருக்கக்கூடிய இறைவன். அப்போ நல்லது மட்டும் இங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு அர்த்தம், தீயதை சேர்க்க கூடாதுன்னு அர்த்தம். அப்போ நல்லதை கொண்டு போய் சேர்க்க சேர்க்க அங்க இருக்கிற இறைவன் சந்தோஷப்படுவார், அது விளக்காக பிரகாசமாகும். அது விளக்காக இங்க நம்மை தூய்மைப்படுத்துவது. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது. இப்போ கரண்ட் இல்லாம லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சுன்னா இங்க உங்க மூஞ்சி எனக்கு தெரியுமா, என் மூஞ்சி உங்களுக்கு தெரியுமா? கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனை காண்பதற்கு இருட்டில் போய் பார்த்தா பார்க்க முடியுமா? அப்பெல்லாம் கருவறையில் ஒரே ஒரு விளக்கு மட்டும்தான் வச்சுருப்பாங்க. இப்போ தான் பிரகாசமாக ஏசி அது இது எல்லாம் போட்டு ஒரு பெரிய செட்டப் பல்பெல்லாம் வச்சு பளிச்சுன்னு காட்டுறாங்க. அப்போ கருவறையை அப்படி காட்ட மாட்டாங்க. என்ன காட்ட மாட்டாங்க? பிரகாசமாக ரொம்ப பளிச்சுன்னு காட்ட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அது பிரகாசமாக நம்ம பார்த்தோம்னா அவருடைய பார்வை பட்டு நாம் எரிஞ்சிருவோம். அதனால கருவறையை கொஞ்சம் மந்தமான நிலையெல்லாம் காட்டினாங்க. ஆனால் இப்போ என்னென்னமோ பண்ணி என்னென்னமோ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேற. ஆனா அப்படி இருக்கணும். அப்போ கருவறை என்பது அவ்வளவு முக்கியமானது இல்லையா? அதனாலதான் சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது. லைட்டு நிறைய சீரியல் பல்பு போட்டிருந்தா நம்ம கண்ணு அங்க நம்மளையே அறியாம அங்க போயிடும். என்னமோ விசேஷம் போல இருக்கு அப்படின்னு நினைக்க தோணும், உண்டா இல்லையா? அப்போ அந்த விளக்கு எரியக்கூடிய இடத்தில் இறைவன் இருப்பார், மகாலட்சுமியும் கூடவே இருப்பான்னு அர்த்தம். இப்போ சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது. விளக்கேத்துற இடம் நல்லா இருக்கும், சௌக்கியமா இருக்கும், 16 வகையான செல்வம் இருக்கும், 8 லட்சுமி தாண்டவம் ஆடுவார். 8 லட்சுமி இருக்கிற இடத்துல திருமால் வந்துருவார், திருமால் வந்த இடத்துல பிரம்மா வந்துருவார், பிரம்மா வந்தா சரஸ்வதி வந்துருவார், சரஸ்வதி இவங்க எல்லாரும் ஒன்னா இருந்தா சிவபெருமன் தன்னாலேயே வந்துருவார். ஜோதி ஸ்வரூபமே அவர் தானே. திருவண்ணாமலை என்னது? ஜோதி தானே. அங்க ஏத்தன உடனே அவர் வந்துருவார்னு அர்த்தம். அப்ப இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அப்பேற்பட்ட தீபத்தில் முதல் நாள் நாளைய தினத்தில் திருக்கார்த்திகைக்கு முன்னதாக ஏற்றக்கூடிய தீபத்திற்கு பரணி தீபம் அப்படின்னு பேர். என்ன தீபம்? பரணி தீபம் அப்படின்னு பேரு. இப்போ கடோஷத பசிதம் அப்படின்ற நூல்ல, கடோ பசிதம் அப்படின்ற ஒரு நூல்ல கொடுத்துருக்காங்க இந்த பரணி தீபத்தினுடைய சிறப்புகளை. சரி, இந்த பரணி தீபம் ஏற்றணுமா? ஒரு கேள்வி. அந்த பரணி தீபத்தை ஏற்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அதில் பார்த்தீங்கன்னா நசிகேதன் என்ற ஒருத்தன் இருந்தான். அவன் ஒரு ராஜாவினுடைய மகனை கூட வச்சுக்கலாம். அவன் என்ன பண்ணான்னா, அவருடைய தந்தை யாகம் வளர்த்தார், உலக சேமத்திற்காக ஒரு யாகம் வளர்த்தார். இந்த யாகத்திற்கு 33 கோடி தேவர்கள் வந்தாங்க. 33 கோடி தேவர்கள் வந்து, இந்த 33 கோடி தேவர்களும் வந்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, யாகத்துக்கு வந்துட்டு போனா தானம் அதிகமா கொடுக்கணும். உலகத்தில் ராஜசூய வேள்வி என்று சொல்லக்கூடியதை செய்த ஒரே ஒரு ராஜா யாருன்னா தர்மராஜா. அதே போல அஸ்வமேத யாகம் செய்தவர் யாரான்னு கேட்ட ராமபெருமான். இதெல்லாம் யாகம், யாகத்துக்குரிய சிறப்புகள். யாகம் செய்தால் மலை வரும், யாகம் செய்தால் 33 கோடி தேவர்களுக்கு சாப்பாடு கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். நம்மள மாதிரி சாப்பாடு சாப்பிட்றவங்க இல்லை அவங்கெல்லாம்.
என்ன சாப்பிட்றவங்க? திரவிய பொருள். 108 திரவிய பொருள் அந்த யாகத்தில் போடுறோமே, அதுதான் அவங்களுக்கு சாப்பாடு. அதில் ஊற்றக்கூடிய நெய் என்று சொல்லக்கூடியது தான் அவங்களுக்கு தீர்த்தம், தண்ணி. அந்த தண்ணி அதுதான். கடைசியாக பூர்ணாகுதி என்று ஒன்று கொடுப்போம் அல்லவா, அதுதான் சிவபெருமானுக்குரிய அவிர்ப்ப பாகம், அதான் அவருக்குரிய சாப்பாடு. அப்போ இந்த 33 கோடி தேவர்களுக்கு சாப்பாடு போட்ட புண்ணியம் ஒரு யாகம் வளர்த்தா கிடைக்குது. இப்போ இந்த நசிகேதனுடைய தந்தை யாகம் வளர்த்தார். அந்த யாகத்தில் எல்லா தேவர்களும் வந்திருந்தாங்க. ஒவ்வொரு தேவர்களும் பார்த்து, சுவாமி எனக்கு இது வேணும் எடுத்துக்கோங்க, சுவாமி எனக்கு இது வேணும் எடுத்துக்கோங்க, சுவாமி எனக்கு இது வேணும் எடுத்துக்கோங்க. எல்லா பொருளையும் தானத்தையும் கொடுத்துட்டு இருந்தார். இந்த நசிகேதன் போனா, அப்பா அப்பா எல்லாவற்றையும் தானம் கொடுத்து விட்டால் அப்ப எனக்கு என்னையும் தானம் கொடுத்து விடுவீர்களா? ஆமாம். அந்த நேரத்தில் யம தர்மராஜா அங்க வந்து நின்னார். யமனே உனக்கு என்ன வேணும்னார். உங்க பையன்தான் வேணும். சற்றும் யோசிக்காதவர் என்ன பண்ணிட்டார்? எடுத்துட்டு போன்ட்டார். எல்லாருக்கும் கொடுத்தேன் தானம், உங்களுக்கு கொடுக்கலன்னா அது பிரச்சனை தானே. உயிரோட யம தர்மராஜா கூட்டு போறாரு. உயிரை கொன்ற அல்ல, உயிரோட யமலோகத்துக்கு கூட்டு போனார். உயிரோட யமலோகத்துக்கு கூட்டு போன அந்த யமலோகத்துக்கு போற வழியில யமலோகம்னு இருக்கக்கூடிய இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தண்டனை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒருத்தரை நெருப்புல போடுறாங்க, ஒருத்தரை சுண்ணாம்பில் சுடுறாங்க, ஒருத்தரை சீவில் போட்டு வச்சிருக்கிறாங்க, ஒருத்தரை ரத்தத்தில் உதிரத்தில் போட்டு வச்சிருக்கிறாங்க, ஒருத்தர் சீவையும் ரத்தத்திலையும் ஒன்றா போட்டு வச்சுக்கிறாங்க, ஒருத்தர் அட்டைப்பூச்சியில் போட்டு வச்சுக்கிறாங்க, சில மிருகங்கள் கொடிய மிருகங்கள் இருக்கிற இடத்துல போட்டிருக்காங்க, சில பேர் பாம்பு தேள் நண்டு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க, சில பேர் ஆணு கதறிட்டு இருக்காங்க, சில பேர் தங்க உடம்பெல்லாம் என்னென்னமோ பண்ணுதேன்னு பார்க்குறாங்க, சில இடத்துல நாற்றம் எடுத்த இடத்துல கொண்டு போய் அவர்களை விட்டுருக்கிறாங்க. இப்படி பலவிதமான சொல்வீங்களே என்ன கொப்பரை, இதெல்லாம் வந்து யமலோகத்தினுடைய தண்டனை. இதெல்லாமே யமலோகத்தினுடைய தண்டனை. இந்த யமலோகத்தினுடைய தண்டனையை இதை கொடுக்கிறார், எல்லாம் கொடுத்துட்டு இருக்கார். இந்த நசிகேதன் பார்த்தான், சுவாமி நில்லுங்கோ, பூமியிலையும் கொடுமை, இந்த யமலோகத்திலையும் கொடுமையா, இவ்வளவு கொடுமையா நான் பார்க்கணுமா சுவாமி? இதுக்கெல்லாம் விமோசனமே இல்லையா? ஏன் இவர்களை இவ்வளவு தண்டனை கொடுக்கிறீர்? இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படி? அப்ப படம் போட்டு காட்டுறார். அங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தண்டனை சொன்ன இல்லையா? அப்ப சொல்றார், இவர் பொருளை இச்சித்து பொய் சொன்னவர், பொருளுக்கு ஆசைப்பட்டு பொய் சொன்னாராம். இவர் கன்றுக்கு பால் ஊட்டாமல் கட்டி வச்சு இழுத்து அந்த கண்ணுக்குட்டி பாலே இல்லாமல் இறந்து போச்சு. இவர் பட்சியை கூண்டில் பதைக்க அடைத்தவர். இப்போ ஒரு பறவையை கூப்பிட்டு அடைச்சி வச்சுட்டு அதுக்கு நான் சோறு போடுறேன், அதுக்கு நான் தீனி கொடுக்குறேன், அதுக்கு அதை பண்ணுறேன்னா பட்சி கூட்டத்தோடு தான் இருக்கணும். பறக்கக்கூடியதை போய் கூண்டில் வச்சு அடைச்சி சித்திரவதை பண்ணா அதுக்குரிய தண்டனை நம்ம அனுபவிச்சு தானே ஆகணும், உண்டா இல்லையா? அப்ப அது ஒரு பாவம் தானே. அப்புறம் சில நேரத்தில் இதெல்லாம் சொல்றார். இது அப்புறமா பார்த்தார், அவ்வளவுதான் நல்லவங்க மனசை நோக செய்யறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சண்டை போடும் பொழுது கணவன் மனைவியை இது எல்லாம் ஒவ்வொன்றா பிரிச்சு சொல்றார். கொலை, கற்பழிப்பு, திருடுறது, பொய் சொல்றது, ஏமாற்றுறது, எல்லாவற்றையும் பட்டியலிட்டு ஒவ்வொருத்தரும் என்னென்ன தவறுகள் செய்தார்கள் அந்த தவறுக்குரிய தண்டனையை அனுபவிக்கிறாங்கன்னு காமிச்சார். என்ன தண்டனை அவங்க பண்ணாங்க அப்படின்னு. ஒரு பாட்டி, அந்த பாட்டி என்னடான்னா எப்பயும் நெல்லு குத்தும். அந்த நேரத்தில் ஒரு சிவடியார் அம்மா பிச்சாந்தேகின்னு வந்தார். நல்லா தானே இருக்கிறேன், பிச்சை எங்க போய் வேலை ஒரு பிடி அரிசி கொடுன்னு அந்த தாத்தா தினமும் வர்றார். தினமும் இந்த கிழவி திட்டி அனுப்புது. ஒரு நாள் கோவம் வந்துட்டு இந்த உலக்கைய தூக்கி அடிச்சுது. எப்போ பார்த்தாலும் என்ன சும்மா அரிசி கொடுன்னு கேட்குறேன் அப்படின்னு என்ன பண்ணுறது, உலக்கையை தூக்கி அடிச்சு அந்த உலக்கையில் ஒட்டி கொண்டிருந்த ஒரு அரிசி போய் அந்த அடியாருடைய தட்டில் விழுந்துருச்சு.
யமதர்மராஜா இப்போ அந்த பாட்டியை உயிரை பிடிச்சி, அதுக்கு முடிஞ்சு போச்சு, ஆயுள் முடிஞ்சது, அதை அழைச்சிட்டு போறார். எங்க? யமலோகத்துக்கு. யமலோகத்துக்கு உள்ள கொண்டு போய் தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளை எல்லாரையும் கைலாயத்தில் கூட்டு போய் சிவபெருமானையும் வைகுந்தத்தில் கூட்டு போய் நாராயணரையும் காட்டிட்டு தான் கூட்டு போவாங்க. பார்த்துக்கோ, உள்ள போகக்கூடாது, வெளியிலே இரு. இந்த கிழவி என்ன பண்ணுச்சு? குடு 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 குடுன்னு ஓடி போய் சிவபெருமான் காலை கெட்டியா பிடிச்சிக்கிச்சு. சுவாமி, நான் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அவங்கிட்ட மட்டும் என்ன காட்டி கொடுக்காதீங்க, அவன் கூட என்ன அமுச்சு வச்சிடாதீங்க, உங்களை நான் கெட்டியா பிடிச்சிக்கிறேன். சிவபெருமான் காட்டி கொடுப்பாரா? கருணாமூர்த்தி இல்லையா? இந்த போன கிழவியை காணுமே, போன கிழவியை காணுமேன்னு எமன் வாசப்படியில 3 மணி நேரம் நிற்கிறார், வரவே இல்லை அந்த கிழவி. கடைசியில பார்த்தா எட்டி பார்த்தா கெட்டியா பிடிச்சுட்டு இருக்கு. சிவபெருமான் கிட்ட, சுவாமி அது ஒரு நாளும் தானமும் பண்ணல, தர்மமும் பண்ணல, அப்பேற்பட்ட கிழவியை கொண்டு வந்து இப்ப கைலாயத்தில், அதுவும் உங்க பாதத்துக்கு பக்கத்துல உட்கார வச்சிருக்குது, அந்த கிழவியை வெளியில் அனுப்புங்க சுவாமி, நான் யமலோகத்துக்கு கூட்டு போனோன்னு வாதாடுறார். சிவபெருமான் சொல்றார், ஒரே ஒரு அடியார் ஒரு நாள்ல ஒரு அரிசி அந்த அடியாருக்கு போட்டதனால அவள் என் பாதத்தில் இருந்து விட்டு போகட்டும், யமனே நீ போன்ட்டார். ஒரு அரிசி போட்டதுக்கே அப்படின்னா நமக்கெல்லாம் என்னன்னு யோசிக்கணும் இல்லையா? இப்ப இதெல்லாம் தண்டனை, யமலோகத்துக்குரிய தண்டனையில ஒரு கதாபாத்திரத்துல நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ யமதர்மராஜா நசிகேதன் இடத்துல சொல்றார், அவரவர்கள் என்ன பாவம் புண்ணியம் செய்தார்களோ அதற்குரிய தண்டனை கொடுக்கக்கூடிய லோகம் யமலோகம். ஒரு சின்னதா ஷார்ட்டா இன்னொன்னு சொல்றேன். மாண்டவியர்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வயசு ஒரு 10-11 இருக்கும். தும்பியை பிடிச்சி வாழை கிள்ளி ஆணியை சொருகி, அதாவது முள்ளை சொருகி, கருவேல முள்ளை சொருகி பறக்க விட்டுட்டார். இது அப்பா அம்மா குரு 3 பேருமே பார்த்துட்டு இருந்தா, ஏதோ குழந்தை விளையாடுறான்னு விட்டா. இவருக்கு என்ன பண்ணாங்க, நெஞ்சில ஆணி அடிச்சு கல்லுமரத்துல தொங்க விட்டுட்டா. சாலுவ மன்னன் யமலோகத்துக்கு போறார். ஆணி மாண்டவர், ஏண்டா என் நெஞ்சில ஆணி அடிச்சேன்னு கேட்கலான்னு. அது நலாயினி சரித்திரத்தில் அவரை கீழே இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து புடுங்கிடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் இதயத்தில் இருக்க அந்த ஆணி எடுக்க முடியல, அறம் வச்சு ராவில்லான்னு பார்க்குறாங்க. அப்போ ஆணி மாண்டவியர் சொல்லிட்டார், டேப்பா வேணாம், இதுவும் ஒரு வசதி தான். என்ன வசதி? எப்பயும் ஒரு கையில் தொன்னையை வச்சுக்கணும், ஒரு கையில் பூ பறிப்பேன். இப்ப வசதியா இருக்குது, தொன்னையை இங்க மாட்டிட்டு 2 கையில பூ பறிச்சு போட்டுப்பேன், நிறைய பூவும் பறிப்பேன், இறைவனுக்கு நிறைய சமர்ப்பணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவருக்கு ஆணி மாண்டவியர்னு பேர் வச்சாங்க. இவர் இப்ப இந்த ஆணி மாண்டவியர் தவம் முக்தி பெற்று யமலோகத்துக்கு போறார். இப்ப கேட்கிறார் யமங்கிட்ட, ஏண்டா எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்தேன். அப்ப யமதர்மராஜா சொல்றார், உங்களுக்கு வயசு ஒரு 10 இருக்கும், தும்பியை பிடிச்சி வாழை கிள்ளி கருவேல முள்ள விட்டு சொருகனையை அமுச்சு விட்டீங்களே, அதுக்காக தான் அந்த தும்பியினுடைய இதயத்துல போய் அந்த முள்ளு பட்டுச்சு, அது மாதிரி உங்க இதயத்துல நான் ஆணி அடிச்சேன்னார். முற்றும் துறந்த ஆணி மாண்டவையருக்கே அந்த தண்டனைன்னா நமக்கெல்லாம் செய்யற பாவத்துக்கு என்ன தண்டனைன்னு நாம தான் யோசிக்கணும். ஏன்னா நம்மளாம் நினைச்சுட்டு இருக்கோம் எதுவுமே நம்ம செய்யலன்னு. அப்பா ஆணி மாண்டவியர் சொன்னார், எக்காரணத்தை கொண்டும் 16 வயது 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் தவறு செய்தால் மாதா பிதா குரு இந்த 3 பேருக்கு பிரிச்சு கொடு. 14 வயதுக்கு மேலே, என்ன 14 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு 6வது அறிவு வளராது. 14 வயசுல தான் 6வது அறிவு தொடருது. 16ல 6 முடிவடையுது. முழுமை அடைவதற்கு 18 வயசு. அதனாலதான் 18 வயசு ஆனா ஓட்டுரிமை. இதை வகுத்து கொடுத்தவர் ஆணி மாண்டவியர், நாம இல்ல. ஆணி மாண்டவியர் தான் வகுத்து கொடுத்தார். அப்ப அப்பேற்பட்ட யமதர்மராஜா இங்க சொல்றார், ஒவ்வொருத்தருடைய பட்டியல் சொல்றார். ஏன்னா பாவங்கள் அவ்வளவு இருக்கு, நம்ம என்ன செய்தோம் நமக்கே தெரியாது இல்லையா? நேத்தைக்கே சொன்னேன்,
வள்ளலார் சுவாமிகள் மனுமுறை கண்ட வாசகத்துல 44 வகையான பாவத்தை சுட்டி காட்டுறாருன்னு. அது மாதிரி நிறைய பாவங்கள் இருக்கின்றது. அப்படி சொல்லுகிற பொழுது இப்ப அந்த நசிகேதன் சொல்றார், இந்த பாவத்திலிருந்தெல்லாம் நாங்கள் விடுதலை அடையணும், இந்த யமலோகத்தில் வந்தக்கூடிய அத்தனை பேரும் சுபம் பெறணும், ஒருவேளை அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் விலக வேண்டும், ஆனால் என்ன செய்யணும்? அவர்கள் செய்த பாவம் எல்லாம் விலக வேண்டுமானால் என்ன செய்யணும்? கார்த்திகை மாதம் என்று சொல்லக்கூடிய மாதத்தில் வரக்கூடிய திருக்கார்த்திகை தீபத்தன்றைய தினத்தில் அதற்கு முன்னதாக பரணி என்கின்ற ஒன்று வரும். பரணி நட்சத்திரம் இன்னைக்கு இல்லை, நாளை பரணி நட்சத்திரம், நாளைக்கு தான் பரணி நட்சத்திரம். அந்த பரணி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய 8 மணியிலிருந்து பரணி ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறமா நமக்கு சாயங்காலம் வரைக்கும் அந்த பரணி இருக்கு. மறுநாள் காலையில தான் அந்த பரணி முடியுது. அதனால அது வரைக்கும் நம்ம ஏத்தலாம், விளக்கேத்தது. ஆனா சாயங்காலம் ஏத்துறது சிறப்பு. இப்போ அப்படிப்பட்ட அந்த பரணி என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திர தினத்தை அன்றைய தினத்தில் 5 விளக்கு, மண்ணுக்கு ஒரு விளக்கு, ஆகாயத்திற்கு ஒரு விளக்கு, பஞ்சபூதங்கள் இருக்கிறது இல்லையா, நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம்னு சொல்லக்கூடிய மண்ணோடு சேர்த்து அந்த பஞ்சபூதங்களுக்கு 5 விளக்கு ஏற்றி, அப்போ அந்த யமதர்மராஜா இடத்துல நாம கேட்கணுமா, இந்த தீபத்திற்கு யம தீபம்னு பேரு. என்ன கேட்கணும்? நான் செய்த பாவம் விலக வேண்டும், தாய் வழி 7, தந்தை வழி 7, தன்னுடைய வழியில் 7, 21 தலைமுறை யார் என்ன பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவம் விலகிவிட்டு, இறைவா அண்ணாமலையாரே யமதர்மராஜா எங்களை கொண்டு போய் சொர்க்கமோ திருக்கைலாயத்திலோ சேர்க்க வேண்டியது நின் கடன், அதனால் நாங்கள் இந்த பரணி தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்கிறோம். எங்கள் மூதாதையர்கள் யார் என்ன பாவம் செய்திருந்தாலும் சரி, நான் ஒருவேளை அறியாமல் செய்த பாவம், உடனே சொல்லிடாதீங்க, தெரிஞ்சே பண்ற பாவத்துக்கெல்லாம் தண்டனை நிச்சயம். ஆனி மாண்டவியர் தெரியாம தான் பண்ணார், அவருக்கே தண்டனை கொடுத்திருக்கும் பொழுது நமக்கு தெரிஞ்சு பண்ற பாவத்துக்கு இல்லை. அப்ப தெரியாம என்ன பண்றோம்? நடந்து போறோம், இவ்வளவு நேரம் என்னை இங்க ஒரு கொசு கடிச்சினே இருக்குது, அது கடிக்க கூடாதுன்னு நானும் அதை தட்டி தட்டி விடுறேன், ஆனா அது அப்பயும் என்ன கடிச்சுட்டே இருக்குது. அப்ப நான் ஒரு அடி அடிப்பனா இல்லையா? அப்போ நடந்து போகிற பொழுது புழு பூச்சிகள் எறும்புகள் எவ்வளவோ இருக்கு, 8000 கோடி ஜீவராசிகள் இருக்கின்றதல்லவா. அப்படி நடந்து போகிற பொழுது இறைவன் நம்மை படைத்தது போலதான் அந்த ஜீவன்களையும் படைத்தார். நம்மளால நாம் காலில் மிதிப்பட்டு அல்லது நம்ம உடம்பில் ஏதேனும் காயம் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒரு ஜீவனை நாமல் ஏதாவது செய்கிற பொழுது அதுவும் ஒரு வகை பாவம். அப்ப அந்த பாவத்திலிருந்து, நம்ம தெரியாம செய்யற பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து யமதர்மராஜா திருக்கைலாயத்தில் கொண்டு போய் நம்மை விடுவதற்கு ஏற்றக்கூடிய தீபம் தான் இந்த யம தீபம். அதுக்கு பேரு பரணி தீபம்னு பேரு. ஆனா யம தீபம்னு சொல்ல மாட்டாங்க. யமன்னு சொன்னா அபசகுனமா இருக்குமேன்றதுக்காக என்ன சொல்லுவாங்க? பரணி தீபம். ஏன் அது பரணின்னு பேர் வச்சாங்க தெரியுமா? தரணி ஆளும். தரணினா என்னது தெரியுமா? மேலே இருக்கக்கூடிய லோகம். ஆனா நாமெல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? பரணியில பிறந்தா தரணி ஆல்வம், தரணி ஆல்வம் வாங்க. ஆனா அது பரணி தீபம் ஏற்றினால் தரணி ஆளலாம் என்பது அதனுடைய பழமொழி தாத்பரியமும் கூட. அதனால முடிஞ்ச வரைக்கும் நாளைய தினத்துல அந்த 5 தீபத்தை ஏற்றி 6 மணிக்கு மேலே வச்சுட்டு எல்லாருக்குமே அந்த திருக்கைலாய பதவி கிடைக்க வேண்டும் என்று அந்த ஒரு நிமிடம் அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மையாரையும் நினைத்து யமதர்மராஜாவையும் ஒரு செகண்ட் நினைத்து வழிபாடு செய்தோமே ஆனால் நிச்சயமாக நம்ம எல்லோருக்கும் திருக்கைலாய பதவியோடு அண்ணாமலையார் முக்தி என்ன தருவார்? நினைச்சாலே முக்தி இல்லையா? அந்த திருவண்ணாமலை என்று சொன்னாலே முக்தி தரக்கூடிய அந்த அண்ணாமலையார் நிச்சயமாக நமக்கு முக்தி என்கின்ற ஒன்றை நல்குவார் என்பதை சொல்லிக்கொண்டு, நாளைய தினத்தில் உங்களை போன்ற பெண்ணாக இருந்து வடக்கு கோபுர வாசல் என்று சொல்லக்கூடிய வாசலை கட்டிய அம்முனி அம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மாளையும்
அந்த அம்மா அங்கே மட்டும்தான் கோபுரம் கட்டியிருக்காளா, வேற எங்கேயாவது ஒரு பெண் கட்டியிருக்காளான்னு சொல்லும் பொழுது ஸ்ரீரங்கம் என்று சொல்லக்கூடிய, ஏன்னா நம்மால் சாதிக்க முடியாதது உலகத்தில், பெண்ணால் சாதிக்க முடியாதது உலகத்தில் எதுவும் இல்லை. அப்போ ஸ்ரீரங்கத்தில் வெள்ளையம்மாள் என்று சொல்லக்கூடிய ஒரு அம்பாள் ஒரு ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை காப்பாற்றி இருக்கின்றால், அந்த சரித்திரத்தை எல்லாம் திருவண்ணாமலையின் அற்புதம் என்று சொல்லக்கூடிய தலைப்பினுடைய தொடர்ச்சி நாளையும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவு தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும். உலகத்துல எத்தனை கோடி நல்லது இருக்கோ அத்தனையும் அந்த அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மையும் தந்தருள வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து, மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு அண்ணாமலையாரின் அற்புதம் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம், அண்ணாமலையாருக்கு அரோகரம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.